கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம் இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 4வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். இயேசு எங்கு கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்திற்கு. இயேசு யாராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்? ஆவியானவராலே. இயேசு எதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. இயேசு எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்? இரவும் பகலும் 40 நாள். இயேசு இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி. பிசாசு என்பதின் மறுபெயர் என்ன? சோதனைக்காரன். நீர் யாரானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சோதனைக்காரன் இயேசுவிடத்தில் சொன்னான். தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் டேஷ் ஆகும்படி சொல்லும். அப்பங்கள். மனுஷன் எதினாலே மாத்திரம் பிழைக்க மாட்டான்? அப்பத்தினாலே மாத்திரம். மனுஷன் எதினாலே பிழைப்பான்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பவன் யார்? மனுஷன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எங்கு எழுதியிருக்கிறது? உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில். இரண்டாவது சோதனையில் பிசாசு இயேசுவை எங்கு கொண்டு போனான்? பரிசுத்த நகரத்திற்கு. பிசாசு இயேசுவை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் எதின்மேல் நிறுத்தினான்? தேவாலயத்து உப்பரிகையின் மேல். பிசாசு இயேசுவை தேவாலயத்து உப்பரிகையில் இருந்து என்ன செய்ய சொன்னான்? தாழ குதிக்க. நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும் என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? பிசாசு. இயேசுவின் பாதம் எதில் இடராதபடிக்கு கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள்? கல்லில் இடராதபடிக்கு. இயேசுவின் பாதம் கல்லில் இடராதபடிக்கு யார் அவரை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று பிசாசு சொன்னான்?
தேவனுடைய தூதர்கள், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எங்கு எழுதியிருக்கிறது? சங்கீதம் 91வது அதிகாரம் 12வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரை டேஷ் பாராதிருப்பாயாக. பரீட்சை. சோதனை கேள்வி 1. எத்தனை நாட்கள் இயேசு உபவாசம் இருந்தார்? ஏ 40 நாட்கள் இரவும் பகலும், பி 30 நாட்கள் இரவும் பகலும், சி 70 நாட்கள் இரவும் பகலும், டி 10 நாட்கள் இரவும் பகலும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எங்கு எழுதியிருக்கிறது? உபாகமம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில். 3வது சோதனையின் போது பிசாசு இயேசுவை எதின்மேல் கொண்டு போய் நிறுத்தினான்? மிகவும் உயர்ந்த மலையின் மேல். பிசாசு உயர்ந்த மலையின் மேல் எவைகளை இயேசுவுக்கு காண்பித்தான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும். எப்படி விழுந்து தன்னை பணிந்து கொள்ளும்படி பிசாசானவன் இயேசுவிடம் கூறினான்? சாஷ்டாங்கமாய் விழுந்து. சாஷ்டாங்கமாய் விழுந்து தன்னை பணிந்து கொண்டால் எவைகளையெல்லாம் தருவதாக பிசாசானவன் இயேசுவிடம் சொன்னான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும். யாரை பணிந்து கொள்ள வேண்டும்? தேவனாகிய கர்த்தரை. தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே டேஷ் செய்வாயாக. ஆராதனை. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எங்கு எழுதியிருக்கிறது? உபாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில். பிசாசானவன் இயேசுவை விட்டு விலகியவுடன் அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் யார்? தேவதூதர்கள். யார் காவலில் வைக்கப்பட்டதாக இயேசு கேள்விப்பட்டார்? யோவான். யோவான் காவலில் வைக்கப்பட்டார் என்று கேள்விப்பட்டு இயேசு எங்கே போனார்? கலிலேயாவுக்கு. சோதனைகள் முடிந்த பின் இயேசு எங்கே வாசம் பண்ணினார்? கப்பர்நகூம். இயேசு கலிலேயாவில் உள்ள எதை விட்டு கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார்? நாசரேத்தை விட்டு. கப்பர்நகூம் எதற்கு அருகில் அமைந்துள்ளது?
கடற்கரைக்கு அருகில். கப்பர்நகும் எந்த நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது? செபுலோன் நப்தலி. செபுலோன் நாடும் நப்தலி நாடும் எங்கு அமைந்துள்ளது? கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புறஜாதியாருடைய கலிலேயா. இருளில் இருக்கும் ஜனங்கள் எதை கண்டார்கள்? பெரிய வெளிச்சத்தை. எந்த திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது? மரண இருளின் திசையில். சோதனை கேள்வி 2. நீர் என்ன செய்தால் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் உமக்கு தருவேன் என்று பிசாசு இயேசுவிடம் சொன்னான்? ஏ, கல்லுகளை அப்பங்களாக மாற்றினால். பி, ஆலயத்தின் மேலிருந்து கீழே குதித்தால். சி, தூதர்களை அழைத்து உதவி கேட்டால். டி, சாஷ்டாங்கமாய் விழுந்து தன்னை பணிந்து கொண்டாள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று கூறிய தீர்க்கதரிசி யார்? ஏசாயா தீர்க்கதரிசி. எது சமீபித்திருக்கிறதினால் மனம் திரும்புங்கள் என்று இயேசு பிரசங்கம் பண்ணினார்? பரலோக ராஜ்யம். இயேசுவின் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு எந்த கடலோரமாய் நடந்து போனார்? கலிலேயா கடல். மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரர்கள் யார்? பேதுரு, அந்திரேயா. இயேசு எந்த கடலோரமாய் நடந்து போகையில் பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைத்தார்? கலிலேயா கடல். பேதுருவின் மறுபெயர் என்ன? சீமோன். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் பேதுருவும் அந்திரேயாவும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்தார்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை யாரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று இயேசு பேதுரு அந்திரேயாவிடம் கூறினார்? மனுஷரை. உடனே வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றவர்கள் யார்? பேதுரு, அந்திரேயா. செபதேயுவின் குமாரர் இருவர் பெயர் என்ன? யாக்கோபு, யோவான். யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் யாருடனே படவில் இருந்தார்கள்? தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே. யாக்கோபும் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து எவைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள்?
தங்கள் வலைகளை. யாக்கோபு மற்றும் யோவானின் தொழில் என்ன? மீன் பிடித்தல். இரண்டாவதாக, இயேசு எவர்களை அழைத்தார்? யாக்கோபு மற்றும் யோவான். யாக்கோபும் யோவானும் எவைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்? படவையும் தங்கள் தகப்பனையும். இயேசுவானவர் எந்த இடங்களில் சுற்றி நடந்தார்? கலிலேயா. இயேசு கலிலேயர்களுடைய எவைகளில் உபதேசித்தார்? ஜெப ஆலயங்களில். இயேசு கலிலேயர்களுடைய ஜெப ஆலயங்களில் எதை பிரசங்கித்தார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை. இயேசு கலிலேயாவில் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த எவைகளை நீக்கி சொஸ்தமாக்கினார்? சகல வியாதிகளையும் சகல நோய்களையும். சோதனை கேள்வி 3. இயேசு பிரசங்கித்து என்ன கூறினார்? ஏ, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பி, தேவன் அன்பாயிருக்கிறார், அவருக்கு செவி கொடுங்கள். சி, மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வருகை சமீபித்திருக்கிறது. டி, மனம் திரும்புங்கள், தேவன் வருகிறார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இயேசுவின் கீர்த்தி எங்கு பிரசித்தமாயிற்று? சீரியா எங்கும். எவைகளை அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள்? பலவித வியாதிகளையும் வேதனைகளையும். தன்னிடத்தில் கொண்டு வந்த எவர்களை எல்லாம் இயேசு சொஸ்தமாக்கினார்? சகல பிணியாளிகள், பிசாசு பிடித்தவர்கள், சந்திர ரோகிகள், திமிர்வாதக்காரர். எங்கிருந்து திரளான ஜனங்கள் வந்து இயேசுவுக்கு பின் சென்றார்கள்? கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அப்புறம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆமேன்.